மாம்பழத்தில் ஆன்மீக பொருள், டிவைன் பொருள்கள்லாம் விற்றுட்ருக்காங்க. ரொம்ப பக்திமான், வாண்டட் சேல்ஸுகள் போட்டிருக்காங்க. பார்ட் டைமாக இருந்தாலும் ஃபுல் டைமாக இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. செந்தில் சொல்லிட்டு 78 23 98 33 78 மற்றும் 97 10 46 91 11. இந்த 91 11 அதிகமாக தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு நிறையா விவரங்கள் உடனே சொல்லுவாங்க. வானமே இல்லை, வானம் தொடும் தூரம் தான். நீங்கள் தொழில் கற்றுக்கிட்டு வேலை பார்த்து பகுதி ஜென்ரலாக முழு நேரமாக வேலை பார்க்குறத விட பகுதி நேரமாக வேலை பாருங்கள். பகுதி நேரமாக வேலை பார்த்தீங்கன்னா லட்சம் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். அதனால் வாங்க, வளமுடனும் நலமுடனும் நிலமுடனும் வாழுங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 திங்கோல் மணி வண்ணா சேவடி ஒன் செய்திருக்காப்பு. இந்த துளசி மாடத்துக்குன்னு ஒரு பெரிய கதை இருக்குது. துளசி மாடம் யாருன்னு கேட்டால் பிருந்தாங்கிற ஒரு இளவரசி தான் துளசி மாடத்தை வச்சுருக்காப்புல. பிருந்தாங்கிற ஒரு இளவரசி தான். அந்த பிருந்தாங்கிற ஒரு இளவரசியுடைய கணவனை அரக்கனை கிருஷ்ண பரமாத்மா வதம் பண்ணிடுறாரு. கிருஷ்ண பரமாத்மா வதம் பண்ணிட்ட உடனே இந்த பிருந்தாங்கிற அவருடைய ராணி அவருடைய கிருஷ்ண பரமாத்மாவுடைய காலில் விழுந்து என்னுடைய பக்தியை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த துளசியாக பிருந்தாங்கிற இளவரசி இருக்காங்க. அதனால தான் எப்போவுமே வீட்டாண்ட நம்ம இந்த துளசி மாடத்தில் வச்சு வணங்குறோம். வீட்டுக்கு எழுத்தையும் வைப்போம், வீட்டுக்குள்ளாரையும் வச்சுருப்போம். அது ஆன்டிக்காக பூஜை பொருள்கள்லாம் ரொம்ப வச்சு வழங்கிட்டுருக்காங்க, வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. மகிழ் தொகை, அதாவது முக்கியமான அது மட்டும் இல்லாமல் பூஜை ஜாமான்கள், அதாவது வாழ்வதற்கான வளம் பெறுவதற்கான அந்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டால் அந்த ஒவ்வொரு அந்த தெய்வீகங்களுடைய சிலைகளையும் உருவங்களையும் பார்க்க போகும்போது ஆத்மார்த்தமான, அதாவது அந்த சிரிச்ச முகம் அப்படின்னு சொல்கிறோமே, அதேமாரி அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சில ஊதுபத்திகளெல்லாம் ஊதுபத்தி சாம்பிரான்லாம் தரமானதாக, அதாவது சந்தனம் சம்மந்தப்பட்டதாகவே வச்சு விற்பனை பண்ணுறாங்க. விலை குறைவான விலையும் இல்லை, அதிகமான விலையும் இல்லை, சரியான விலையில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா பூஜை சம்மந்தப்பட்ட பொருள்கள்லாம் பார்கெயின் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, கூட குறைச்சி வச்சு விற்கக்கூடாது. அதனால் அனைத்துமே ஃபிக்ஸட் ப்ரைஸ், சரியான விலை. ஃபிக்ஸட் ப்ரைஸுங்கிறது வேறு, சரியான விலையில் பண்ணிகிட்ருக்காங்க. வாருங்க, வேலையும் பாருங்கள், வியாபாரமும் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த வீடு கிரக பிரவேசம், ஆலயம், அது சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் பொருள்களெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கடையில் பார்க்குறதுக்கு எனக்கே பார்ட் டைம் வேலைக்கு வந்துடலாமான்னு போல தோணுது. இருந்தாலும் வாருங்கள், வளமுடனும் நலமுடனும் நிலமுடனும் வாழுங்கள். வாராகி அம்மனை வணங்குங்கள், குலதெய்வத்தை வணங்குங்கள். மிக்க நன்றி.